Hi guys, welcome to Munnasmenu. இன்னைக்கு Munnasmenuல பார்க்க போற ரெசிபி இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான மல்புவா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மல்புவா பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும் இல்லங்க, பங்களாதேஷ், நேபாள் அங்கேயும் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இந்த மல்புவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு விதமா சமைப்பாங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் வச்சு செய்வாங்க. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல மைதாவும் ரவாவும் வச்சு இந்த மல்புவா செய்ய போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மல்புவா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மல்புவா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறேன். இது கூட வேறு 1/2 கப் அளவுக்கு ரவா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள், ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மல்புவா பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க செய்கிறது. அதே மாதிரி இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணியை கிராஜுவலாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு லம்ஸ் இல்லாமல் நல்லா அந்த மாவை ஃபைன் மிக்சராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பீட்டர் எடுத்துக்கோங்க. பீட்டர் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். மேக் ஷுர் லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேட்டர் நமக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா, நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம மல்புவா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் சிரப் செய்யும்போது ஒரு ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மல்புவா ரெசிபிக்கு. இப்போ நீங்கள் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திங்கன்னா வாட்டர் பார்த்தீங்கன்னா 1/2 கப் தான் எடுக்கணும். ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், நான் 1 கப் சுகருக்கு 1/2 கப் அளவு தான் வாட்டர் எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான அளவுக்கு ரேஷியோ. இப்போ இந்த சுகர் இந்த வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகட்டும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டுருக்கு. மேக் ஷுர் சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம சுகர் சிரப் பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் தூள் ஆப்ஷனல். உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்காதுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் ஏலக்காய் தூள் சும்மா ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக வரணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப் நல்லா திக்காகிட்டுருக்கு. நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சுகர் சிரப் நமக்கு எண்டு வரைக்கும் வார்மாக இருக்கட்டும். இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ இந்த பேட்டரை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே நமக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த பேட்டர். இப்போ ஃபைனல் ஸ்டெப், கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் இந்த பேட்டர் பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த பேட்டரை இந்த ஆயிலில் ஊற்ற போகிறோம். நீங்கள் இந்த பேட்டர் ஆயிலில் ஆட் பண்ணதும் ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மல்புவா மேலே ஆயிலை நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால நமக்கு இந்த மல்புவா பார்த்திங்கன்னா ரொம்பவே உப்பு நல்லா உப்பிகிட்ருக்கும். நம்ம மல்புவா பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். ஒன் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அனதர் சைடுக்கு நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. அனதர் சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம மல்புவாவை ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மல்புவாவில் இருக்கிற எக்ஸசிவ் ஆயிலை ஒரு கரண்டியை வச்சு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் வேணும்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மல்புவா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பேட்டர்லேயும் நம்ம மல்புவா செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மல்புவாவை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மல்புவாவை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரொம்பவே வார்மாக தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மல்புவாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுகர் சிரப்பில் கம்ப்ளீட்டாக டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒன் சைடு நல்லா டிப் ஆகட்டும்.
அப்புறமா இன்னொரு சைடுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்படி செய்யும்போது நம்ம மல்புவா சுகர் சிரப்பில் நல்லாவே ஊறி இருக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த மல்புவாவை அனதர் சைடுக்கு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சுகர் சிரப் பார்த்திங்கன்னா மல்புவாவோட இன்னர் லேயர் வரைக்கும் நல்லாவே இம்மர்ஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்புவா ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ன்ற ஆப்ஷனும் சேர்த்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இருக்கிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மல்புவாக்கு மேலே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சும்மா டாப்பிங்ஸ் மாதிரி தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம மல்புவா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அதை எனக்கு கமெண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பற்றின ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ், உங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த முன்னாஸ் மெனுவில் நல்ல வீடியோஸ் நிறையாவே இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த முன்னாஸ் மெனு சேனல் பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் நம்ம சேனலுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நம்ம சேனலை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ரெசிபீஸ் வேணாலும் நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் டாடா பை பை ஃப்ரம் முன்னா. ஸ்டே டியூன் ஃபார் முன்னாஸ் மெனு.